ஹாய் வியூவர்ஸ், வீரா சீரியலோட ப்ரமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியும் ராமச்சந்திரனும் வீரா வீட்டு காரில் வந்து இறங்குறாங்க. பார்த்துட்டு மாறன் வந்து வெளியில் நிற்கிறாரு. அப்பா, நான் அந்த மாதிரி வேணும்னு நான் வீரா கழுத்தில் தாலி கட்டலப்பா. அந்த அரவிந்த் வந்து தப்பானவன், ரொம்ப தப்பானவனாக இருந்தான். நான் எத்தனையோ முறை வீராட்ட சொல்லி பார்த்தப்பா. வீரா வந்து என் மேலே உள்ள கோவத்தினால அவனை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாப்பா. அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்தில் வீரா வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தாலி கட்டினப்பா அப்படின்னு சொல்லவும், டேய், என்ன செஞ்ச தப்பா மறைக்கிறதுக்கு சாமர்த்தியமாக பேசுகிறதா உனக்கு நினப்பா அப்படின்னு சொல்லி, உங்ககிட்டலாம் யார்ரா பேச வந்தா? நான் உன்னை பார்க்கவே வரல, வாயை மூடுறா, தள்ளி நில்லுடா அந்தாண்ட அப்படின்னு சொல்லு மாறனை அடிக்க போகிறாரு. அப்போ வந்து வள்ளி வந்து, அண்ணன், நம்ம வேறு வேலையாக வந்தோம், இவனை ஏன்னா இதுவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போகிறாங்க. ராமச்சந்திரன் உள்ளே போகிறாங்க. அப்படியே பின்னாடியே வள்ளி வந்து, டேய், நான் வந்து வீராவையும் சேர்த்து தாண்டா கூப்பிட வந்தோம், கண்டிப்பாக வீராவையும் கூப்பிட்டுட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொன்னோன்னா, அத்தை, இதை முன்னாடியே நீ சொல்லியிருந்தேன்னா இன்னும் 2 அடி சேர்த்து வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு மாறன் சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே ராமச்சந்திரனும் வள்ளியும் போய் பேசுகிறாங்க. ஆனால் வீரா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஆனால் கண்மணி வந்து ரொம்ப கோவமாக முறைச்சிக்கிட்டு, அப்படியே இவங்களெலாம் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வராங்க. இதை பார்த்தா மாறன் வந்து, என்ன அண்ணி இவ்வளோ கோவமாக வராங்க, நான் கூட வீரா தான் வராளோன்னு நினச்சேன், ஈச்சே அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் சொல்லிக்கிறாரு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது.